மகாபாரதத்தில் கர்ணன் சூரியபுத்திரனாக பிறந்தாலும் குந்தி தேவியால் கைவிடப்பட்டு ஒரு சாரதி அதிரதன் வீட்டில் வளர்கிறார். சமுதாயம் அவரை சூதபுத்திரன் என்று ஏளனம் செய்கிறது. ஆனால் அவருக்கு பெரிய வீரனாக வேண்டும் என்ற ஆசை இருந்தது. அதற்காக அவர் பரசுராமரை, பிருகுமுனிவரின் அவதாரம், மிகப்பெரிய பரசுவின் ஆற்றலுடையவர், குருவாக தேர்ந்தெடுக்கிறார். பரசுராமர் சூதபுத்திரர்களுக்கு தன் அஸ்திர சாஸ்திரங்கள் கற்றுத் தரமாட்டேன் என்று சொன்னதால் கர்ணன் தன்னை பிராமணன் என்று பொய் சொல்லி அவரிடம் கல்வி கற்றுக்கொண்டார். திருப்பம், ஒரு நாள் பரசுராமர் கர்ணனின் மடியில் தலை வைத்து ஓய்வெடுத்துக் கொண்டிருந்தார். அப்போது ஒரு தேள் கர்ணனை கடித்தது. கடும் வலி இருந்தும் குரு வீழ்த்திவிடக் கூடாது என்பதற்காக கர்ணன் அசையாமல் தாங்கினார். பரசுராமர் விழித்ததும் கர்ணனின் தொடையில் இரத்தம் பார்த்தார். உண்மையை உணர்ந்த பரசுராமர், பிராமணனுக்கு இவ்வளவு துன்பத்தையும் சகித்துக் கொள்ளும் வலிமை இருக்காது, நீ க்ஷத்திரியன்தான் என்று கண்டுபிடித்தார். கர்ணன் பொய் சொன்னதை உணர்ந்த பரசுராமர் சாபம் கொடுத்தார். உனக்கு மிக அவசியமான தருணத்தில் நீ கற்றுத் தெரிந்திருக்கும் அஸ்திரங்களை மறந்து விடுவாய். விளைவு, அந்த சாபமே பின்னாளில் குருக்ஷேத்திர போரில் அர்ஜுனனை எதிர்த்து நிற்கும்போது கர்ணனின் வீழ்ச்சிக்கு காரணமாகிறது.